Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே காணாமல் போன இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டேவிட் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். டேவிட், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் ஆகாஷ் என்ற 2 இளைஞர்கள் கடந்த 17ஆம் தேதி காணாமல் போனதாக அவர்களது உறவினர்கள் பெண்ணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட வந்த நிலையில் ஆகாஷ் மற்றும் ஜானகிராமன் காணாமல் போன அன்று உடனிருந்த நண்பர்களிடம் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் நல்லபாண்டியன், காமேஷ் மற்றும் மணி ஆகியோர் இணைந்து ஜானகிராமன் மற்றும் ஆகாஷ் ஆகிய 2 பேரை கடந்த 18ஆம் தேதி கொலை செய்து ஊத்துக்கோட்டை சாட்பதிவாளர் அலுவலகத்திற்கு அருகே உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இந்த நிலையில் காமேஷ், மணி ஆகியோரை ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் நல்லபாண்டி என்பவர் ஊத்துக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். தொடர்ந்து புதைத்த இளைஞர்களுக்கும் கைதானவர்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன முன்னுரிமை காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் கொலை செய்து போய்தார்களா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தகவல் அறிந்த ஆகாஷ் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதாவது கொலை செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், எதற்காக கொலை செய்தார்கள் என்று விவரம் தெரிவிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அவர்கள் தற்போது ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது உடனடியாக கைது செய்து அவர்களது உடல்களை தாங்களும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து அந்த புதைத்த இடத்தை அடையாளம் காணப்பட்டு அங்கு தோண்டும் பணியானது இன்னும் தொடங்க இருக்கிறது.